வாழ்க்கை என்பது முடிவுகள் நிறைந்த ஒரு பயணம். சில முடிவுகள் நிறைவேற்றத்தை தருகிறது, மற்றவை வருத்தத்தை உண்டாக்குகிறது. ஆனால் இறுதியில் இந்த முடிவுகளே நாம் யார் என்பதை வரையறுக்கின்றன. அலெக்ஸ் ஆர்வமும் உயர் நோக்கமும் கொண்ட ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையின் முக்கியமான இடத்தில் நின்றிருந்தான். அவனுக்கு ஒரு தேர்வு, ஒரு பாதை பொருள் வெற்றிக்கே செல்லும், ஒரு கார்ப்பரேட் வேலை, செல்வம் மற்றும் புகழ். மற்ற பாதை சற்றே மங்கியது. அங்கு இன்பமும் படைப்பாற்றலும் அவனது உண்மையான குணம் வளர உதவும். அந்த அமைதியான தருணத்தில் அலெக்ஸ் திகைத்து நின்றான். அவன் தனது பழைய நண்பர் எம்மாவை நாடினான். எம்மா எப்போதும் அறிவுமிக்க ஒருவராக இருந்தார், மென்மையானவர், ஆனால் உறுதியானவர். அவளுக்கு தெரியும் வாழ்க்கையை நோக்கத்தோடு வாழ்வது எப்படியென. நீ எப்போதும் எளிதான பாதையை தேர்வு செய்யக்கூடாது, அலெக்ஸ், எம்மா சொன்னாள். அவள் குரல் அமைதியாகவும் உறுதியானதாகவும் இருந்தது. வெற்றி என்பது எதை பெறுகிறாய் என்பதை பற்றியது மட்டுமல்ல, நீ எதை தருகிறாய் என்பதிலும் தான். அந்த அமைதியான தருணத்தில் அலெக்ஸ் திகைத்து நின்றான். ஆனால் அங்கே ஜேம்ஸ் இருந்தான். ஜேம்ஸ் என்பது அலெக்ஸ் விரும்பிய எல்லாவற்றையும் கொண்டிருந்தது. செல்வம், மரியாதை. அவன் கார்ப்பரேட் லாட்டர் ஏறி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றான். ஆனால் அவன் உண்மையில் சந்தோஷமாக இருந்தானா? அலெக்ஸ் ஒரு நாள் ஜேம்ஸை சந்திக்க முடிவு செய்தான், பதில்களை தேடி. அவர்கள் அமைதியான கஃபேவில் உட்கார்ந்தனர். வாழ்க்கையின் சத்தம் அவர்களுக்கு பின் எதிரொலிக்கிறது. நீ எப்படி இதைச் செய்தாய், ஜேம்ஸ்? அலெக்ஸ் கேட்டான், பதிலை எதிர்பார்த்து. நீ எப்படி வெற்றியடைந்தாய்? ஜேம்ஸ் அலெக்ஸை நோக்கி பார்த்தான். அவனது முகத்தில் மெல்லிய சிரிப்பு. இது எளிதாக இருக்கவில்லை, அலெக்ஸ். நான் கடினமாக உழைத்தேன், பல தியாகங்களைச் செய்தேன். ஆனால் இறுதியில்... ஜேம்ஸ் தயங்கினான். அவனது கண்களில் அலெக்ஸ் எதிர்பாராத உணர்வு இருந்தது. இறுதியில் நான் வெற்றியடையும் போது இழந்ததுதான் அதிகம். அலெக்ஸ் மயங்கினான். நீ என்ன சொல்கிறாய்? ஜேம்ஸ் சாலையை கடந்து செல்வோரை கவனமாக பார்த்தான். அவன் ஆழமாக மூச்சுவிட்டான். உலகின் சுமையை தனது தோள்களில் சுமந்தது போலிருந்தது. என்னிடம் பணமும் இருக்கிறது, கார்கள், வீடு. ஆனால் நான் உண்மையில் இழந்ததுதான் நானே. அலெக்ஸ் அதிர்ச்சி அடைந்தான். எல்லாமே கொண்ட ஒருவன் இவ்வளவு வெறுமையாக இருப்பது எப்படி? ஜேம்ஸ் தொடர்ந்தான். அவனது குரல் மென்மையானதும் சிந்தனைக்குரியதுமானதாகவும் இருந்தது. நான் வெற்றியடைவதற்காக அவ்வளவு விரைவாக ஓடினேன். என்னுடைய உண்மையான நோக்கத்தை மறந்தேன். என் உறவுகள், என் ஆர்வங்கள், என் வாழ்க்கையின் நோக்கம், அனைத்தையும் நான் இழந்தேன். அலெக்ஸ் அமைதியாக உட்கார்ந்தான். ஜேம்ஸின் வார்த்தைகள் அவனுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக இருந்தது. அது அவன் விரும்பும் எதிர்காலமா? பொருள் வெற்றிக்காக தனது சந்தோஷத்தை தியாகம் செய்வதா? அந்த மாலை அலெக்ஸ் பூங்காவிலே நடந்து கொண்டிருந்தான். நட்சு நட்சத்திரங்கள் அவனது மேலே மினுமினுக்கின்றன. அவன் எம்மாவின் வார்த்தைகளை நினைத்தான். ஜேம்ஸின் எச்சரிக்கையை பற்றியும் அவன் முன் உள்ள தேர்வை பற்றியும். அவன் இதயத்தில் அலெக்ஸ்க்கு பதில் தெரியும். அவன் பொருள் வெற்றிக்காக தனது மன நிறைவை இழக்க விரும்பவில்லை. அவன் ஒரு பொருளாதார வாழ்க்கையை விரும்பவில்லை. அவன் உருவாக்க விரும்புகிறான், பிரேரிக்க விரும்புகிறான், உலகத்திற்கு திருப்பித் தர விரும்புகிறான். அடுத்த நாள் அலெக்ஸ் எம்மாவை மீண்டும் சந்தித்தான். நான் என்னுடைய தேர்வை செய்துவிட்டேன், அவன் ஒரு அமைதியான நிச்சயத்துடன் சொன்னான். நான் ஒரு பொருள் வெற்றிக்காக இல்லை, நான் உயிரோடு இருப்பதற்காக வாழ விரும்புகிறேன். எம்மா சிரித்தாள். அவள் கண்களில் பெருமை இருந்தது. நீ சரியான பாதையில் இருக்கிறாய், அலெக்ஸ். அன்று அலெக்ஸ் அழுத்தமாக போய்விட்டான். வாழ்க்கை நிறைந்த வழிகள் எளிதாகிவிட்டது. அந்த உலகம் மினுமினுக்கிறதே, அவன் முன்பு கண்டிராதவாறு. அவன் தெரிந்தது, இந்த வழி எளிதாக இருக்காது. ஆனால் இது பொருந்துமா? ஆம், இது மிக்கதாக இருக்கும். ஏனெனில் இறுதியில் உண்மையான வெற்றி என்பது எவ்வளவு செல்வம் குவிக்கிறாயோ என்பதிலல்ல, நீ எவ்வளவு தருகிறாயோ என்பதில்தான். ஒரு நிமிடம் தோன்றும் போது நாங்கள் அனைவரும் ஒரு முடிவெடுக்கும் முன் நின்று கொள்கிறோம். நாங்கள் எடுக்கிற வழிகள் நம்மை சுவாசிக்கிறது. நீங்கள் செல்வத்திற்கு மட்டும் ஓடினால் உங்கள் வாழ்க்கையை இழக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு நோக்கத்தோடு சமூகத்துக்கு திருப்பித் தரும் வாழ்க்கையை வாழ்வீர்களா? அலெக்ஸ் தனது முடிவை செய்தான். நீங்கள்? உண்மையான வெற்றி என்பது செல்வத்தால் அல்லது சொத்து குவிப்பால் அல்ல. அது நம்மால் எவ்வளவு மக்களை தொட்டு பார்த்து, எவ்வளவு அன்பு கொடுத்து, எவ்வளவு மாற்றம் உண்டாக்குகிறோம் என்பதில்தான். வழிகளின் பாதை எப்போதும் எளிதாக இல்லை. ஆனால் உங்கள் இதயத்தை தேர்வு செய்தால் நீங்கள் எப்போதும் உங்கள் வழியை காண்பீர்கள்.